ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ஒருத்தர் கூட பழக போகிறேன். அது எப்படி பழகிறேன், கட்டி பிடிச்சி பழகிறேன்னா, முத்தம் கொடுத்து பழகிறேன்னா, கோவப்பட்டு பழகிறேன்னா, அதை அவங்கள்ட்ட காட்ட போகிறேன். ஒரு மாதம் ஆச்சு பழகணும் பழக முடியல. உங்கள்கிட்டலாம் கேட்டால் எப்படி பழகணும் யாருன்னு சொல்ல, இப்போ நானே பழக போகிறேன். இன்னும் எதுவும் பார்க்கலாமா? அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ண போகிறேன். நேற்று 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அம்மா உங்கள் முடி எதுக்கு வெட்டினீங்க, உங்கள் முடி எவ்வளோ பெருசாக இருந்தது, ஆனால் மிந்தியோட ரொம்ப அழகாக இருக்குது, எதனால் வெட்டினீங்க, என்ன கேட்டினீங்க. நான் பணம் கொடுத்ததை வெட்டலை. ஒருத்தங்களுக்கு மாடல் தேவைப்பட்டது, என்ன அங்கேருந்து ஃபோன் வந்தது, நீங்கள் வாங்க அவங்களுக்கு மாடலாக வந்து ஒர்க் பண்ணுங்குது. அதனால நான் கூட போனேன். ஃப்ரீயில் நமக்கு ஏர் சர்வீஸ் ஆகிட்டு ஸ்பா பண்ணியாச்சு, கலர் அடித்தாச்சு, தலைக்கு நிலமோ ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணாங்க. ரொம்ப தலை மிந்தியோட இப்போ நல்லாயிருக்கு. மிந்தி பொடுகு இருந்தது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம இந்த கதை முடிஞ்சு போச்சு. இப்போ வாங்க பழகலாம். இப்போ பார்த்துக்கங்க, நான் இவங்க கூட தான் பழக போகிறேன். எங்கள் ஊர்லேருந்து ஒரு மாதம் ஆச்சு, இன்னும் பழகலை. அதை என்ன செய்ய ஏது செய்யன்னு அப்படியே வச்சுட்டேன். இவங்க கூட பழகிறதுக்கு ஒரு ஆள் மெயினாக வேணுமா, அந்த ஆளை எடுத்துட்டேன். வெங்காயம் விற்கிற விலைக்கு இவ்வளோ 3 வெங்காயம் வேஸ்ட் ஆகும், இருந்தாலும் கூட பழகணும். இல்லை வாங்க பழகிடலாம். இதை நான் புதுசாக வாங்கிட்டு வரும்போதே நிறைய எண்ணெய் பீசுற மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி ஒட்டி தேய்ச்சி இந்த எண்ணெயில் நீக்கிடலாம். இதில் இப்போ தாராளமாக எண்ணெய் ஊற்றியாச்சு, வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த சட்டியை இப்படி பழகணுமா. இப்போ இங்கே சில்வர் கலராக தெரியுது பார்த்தீங்களா, சில்வர் கலர் எல்லாம் பேரணுமா. கேஸ் ஃபுல்லாக கூட்டி வச்சுட்டு இந்த வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டு கிண்டு இந்த வெங்காயம் ஃபுல்லாக கருகணுமா. நான் இது வாங்கும் போத நார்மலில் தான் வாங்கினேன். அந்த கடைக்காரர் சொன்னார், நீங்கள் நான்ஸ்டிக்கோட இதில் ஆப்பம் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும், ஆனால் இதை நீங்கள் துரு பிடிக்காமல் பார்த்துக்கணும். நீங்கள் தண்ணி போட்டு கழுவுனாலுமே 4 பக்கமும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி ஒரு பஞ்சில் எண்ணெய் எடுத்து நல்லா தடவி விட்டுறணும், நல்லா ஆப்பம் சூப்பராக வரும்னு சொன்னாங்க. அதனால தான் நம்ம இன்றைக்கி உங்களை பழக ஆரம்பித்தாச்சு. சொல்கிறாங்க, இதில் நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு அயன் சக்தி கிடைக்கும், குக்கர் சாப்பாடெல்லாம் உடம்புக்கு கேடுது, நம்ம இரும்பு பாத்திரத்தில் சமையல் பண்ணால் உடம்புக்கு சத்து மிக்கதுன்னு சொன்னாங்க. அதனால் ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னே எங்கள் மருமகா இன்னொரு கடாய் வாங்கியிருந்தாங்க. வீடு நாங்கள் மாறி வரமோ தூக்கி ஒருத்தவங்களுக்கு சும்மா அனாம தான் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சொல்கிறாங்க, இரும்பு சட்டியை அடிக்கடி சோப்பு போட்டு தண்ணி ஊற்றி கழுவவே கூடாது, அப்படி கழுவுனால பழகுனது பழபடி வம்பாயிரும், பின்ன நம்ம எதுவும் அதில் ஆப்பம் எதுவும் பண்ணால் வராதுன்னு சொல்கிறாங்க. அதை தான் நான் எப்படி பண்ணணும்னு செய்யல. இதை இப்போ வறுத்து முடிச்சுட்டு தொடச்சி வைக்கணுமா, கழுவி வைக்கணுமா, உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஷேர் பண்ணுங்கன்னா எனக்கு சொல்லுங்கள், இதை நான் என்ன செய்யணும். இது இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் இவ்வளோ கருகிட்டு, இது கரிஞ்சி அவ்வளவும் புகை கருப்பாகணுமா, அந்த அளவு இதை கருகி விடணுமா. நானும் கருகி விட்டுக்கிட்டு இருக்கேன். வீடெல்லாம் புகை மண்டபம் ஆகிட்டு, இது இப்போ நல்லா கருகி கட்டை ஆகிட்டு, இதை க்ளீன் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம ஆப்பம் சுட்டு பார்க்கலாம் வருதான்னு. ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சிடலாம். தண்ணியை ஊற்றிடாதீங்க, தண்ணி ஊற்றினா ஆப்பம் வராது. ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா பழகிட்டேன். ஐ எம் சக்ஸஸ். சூப்பராக நம்ம ஆப்பம் நம்ம பழகினதில் சூப்பராக